ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோவை தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு எல்லாருமே ஃபேமிலியோட லஞ்ச் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல் போயிட்டு அங்கே மீட் பண்ணலாம். நம்ம வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூர் அவினாசி பைபாஸில் லொக்கேட் ஆகிருக்கிற ஹரிபவன் ஹோட்டலுக்கு தான். டுடே ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் ரொம்பவே பெருசாக நீட்டாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இங்கே வந்து ரோபோட்டிக் வந்து சர்வீஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. பட் நமக்கு சர்வ் பண்ணல, மற்ற டேபிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் சைட் கார்னர்ஸில் பார்த்தேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு இந்த லொக்கேஷனுக்கு. இங்கே இருக்கவங்க யாருமே சமைச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் கல்யாண வீட்டில் வந்து சாப்பிடும்போது ஹோட்டல் எப்படி இருக்கு? ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பில் வந்து நம்ம நாட்டுக்கோழி ரசம் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது லுக் வைஸும் சரி டேஸ்ட் வைஸும் சரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். டேஸ்ட் வந்து நம்ம பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஸ்பைஸியாக ஃபீல் ஆச்சு. இது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக வந்து தந்தூரி பிளேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இனிமேல் தான் வரும். அதே பேருக்கும் டேஸ்ட்டு சொல்கிறோம். சூப் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து மட்டன் பிரியாணி சொல்லிட்டோம். என் ஒய்ஃபுக்கு மட்டும் மூங்கில் பிரியாணின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு அது வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எப்படி வந்து அவங்க அதை வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த முட்டையை மட்டும் நல்லா கீழே போட்டுட்டு அந்த பேக் சைடில் வந்து புஷ் பண்ணாங்க. சூப்பராக அழகாக வந்துச்சு. இதை வந்து நான் விழுந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்லோமோ மாதிரியும் காமிச்சிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மூங்கில் பிரியாணி வந்து ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாக, அந்த பிரியாணியில் என்ன ஒரு ஹைலைட்னால் அந்த எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. லுக் வைஸ் ஃபஸ்ட் கிளாஸ், ஒண்டர்ஃபுல், சூப்பராக இருக்குது. மூங்கில் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிரியாணி மாதிரி இல்லை. ஆமாங்க, பிரியாணி மாதிரி இல்லை தான், ஒரு வித்தியாசமாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணியிருந்த மட்டன் பிரியாணி. இது வந்து சேம் அந்த சவுத் சைடில் இருக்கிற திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தான் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ப்ரௌனிஷாக. குவான்டிட்டி ஒரு பர்சன் கம்ஃபர்டபுளாக சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. மட்டன் பீசஸும் ஒரு 6 பீசஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ண தந்தூரி பிளேட்டர் வந்துச்சு. இதில் வந்து மொத்தமாக 10 பீசஸ் இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி சர்வ் பண்ணிட்டோம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. இது வந்து கெபாப் பிளேட்டர் வந்து இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. இந்த 3ல் வந்து ஸ்பைசி தந்தூரி மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் டைம் நமக்கு சர்வ் பண்ண மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் இல்லை, நிறைய மட்டன் பீசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது பிரியாணி எப்படி இருக்குது? இது சிக்கன்லாம் மஞ்சள் கலரில் வச்சு பச்சை கலரில் தலையிருக்காங்க. பச்சை கலர் அது இல்லை, எதுவும் தெரியல. நல்லா இருக்காங்க, நல்லா நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஆர்டர் பண்ணது பள்ளிப்பாளையம் சிக்கன் ப்ரான் கிரேவி மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு பட்டர் நானு, இதுக்கு அடுத்து வந்து சிந்தாமணி சிக்கன், இது 3 சொல்லியிருந்தோம். நான் கூட சிந்தாமணி சிக்கனும் பள்ளிப்பாளையம் சிக்கனும் உள்ளே வச்சு சாப்பிட்றப்போ ஸ்டஃப் கொஞ்சோண்டு நான் வச்சாச்சு, சிக்கன் மேலே வச்சாச்சு. அல்டிமேட். நெக்ஸ்ட்டு வந்து நான் கூட ப்ரான் வாங்கினோம். ப்ரான் வந்து யாருமே சாப்பிடல. ப்ரான் கிரேவி சாப்பிட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ரோசன் ப்ரான் மாதிரி இருக்குது. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ ஹார்டாக இருக்குது.
தெரில. சரி எப்படி ஒரு வாட்டி டேஸ்ட் அதை பார்த்து தான் நினச்சேன் அதான் சாப்பிடலாம். இங்கே அதுவும் நல்லா இருக்கும் போல. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. இல்லை பஞ்சு பரோட்டா ப்ரான் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இவ்வளோ ப்ரான் கிரேவி பாருங்கள். நாங்கள் எல்லோரும் சும்மா டேஸ்ட் பார்த்ததுக்கோ இவ்வளோ மிச்சம் பண்ணிடுறோம் நாங்கள் சாப்பிடும்போது. ஸோ இது எல்லாமே நாங்கள் பார்சல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என் ஒய்ஃப் ட்ரை பண்ண பேம்பு பிரியாணி. எப்படி இருந்துச்சு பேம்பு பிரியாணி? நல்லா இல்லையா? போக போக நல்லா இருக்கும். போக போக நல்லா இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னா சாப்பிடவே முடியல. திரும்ப சொல்லு. 450 வரத்தில் மாதிரி இருக்கு. இங்கே வந்து பார்த்த வரைக்கும் எல்லாத்தோட டேபிள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்கோ இல்லையோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பரோட்டா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து நல்லா அடுக்கடுக்காக இருக்குது. அது பன் பரோட்டான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில, கேட்டுப்போம். ஏன்னா எல்லாத்தோட டேபிளையும் அதுதான் சாப்பிட்றாங்க. மேபி வந்து அது இங்கே வந்து யூனிக் டிஷ்ஷாக கூட இருக்கலாம். நாங்கள் வாங்கின பிரியாணி எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பேம்பு பிரியாணி சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் சாட்டிஸ்ஃபை ஆகிருந்துச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா இருந்துச்சு. சிந்தாமணி சிக்கன் நல்லா இருந்துச்சு. ப்ரான் கிரேவி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் நல்லா இருந்தங்காட்டி நாங்கள் பாருங்கள் இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணி என் ஒய்ஃப் நான் மட்டும் சாப்பிட்றேன். பிரியாணி அப்படியே வச்சாச்சு. நாங்கள்லாம் ஃபினிஷ் பண்ணுற டைமில் வந்து அவங்களுடைய ஸ்டாஃபே வந்து ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அங்கேருந்து வர்றது ஒரு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டாச்சு. ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் டு அவினாஷி வர வழியில் அவினாஷி கிட்டே இருக்குது. இந்த ஹோட்டல் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஃபுட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.